ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்து வந்திருந்தேன். அது போக பேசிக்காக தேவையான மல்லிச்செடி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தா வந்தோடனே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஈவினிங் மேலே துணி மடிக்கிறதுக்காக எடுத்து போட்டிருந்தேன். அது வச்சுட்டு இந்த ஒரு வேலை தான் ரொம்ப கஷ்டம். நம்ம மடித்து வச்சோம்னா ஈஸியாக வந்து உடச்சி விட்டு வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை வந்து ஜாக்கி சான் பார்க்க வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகி விட்டு ஒரு நோட்டை கொடுத்து எழுத வச்சுட்டு இருந்தேன். ஜாக்கி சான் வந்து போட்ட எபிசோடே தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். டின்னருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போயிட்டு டின்னருக்கு வந்து இட்லி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மாவு வந்து இப்போ தான் வந்திருக்கனால இன்னும் வந்து மாவு ஆட்டலை. பேக்கெட் மொதல் வந்து வாங்கிட்டு அது சைட் டிஷ்ஷாக வந்து மல்லிச்செடி, புதினா எல்லாம் போட்டு வந்து தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்க டயத்தில் அடுத்து கிருஷ்ணா வந்து அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போயுமே சுடி டிவி தான் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். தக்காளி சட்னிலேருந்து இந்த மாதிரி மல்லிச்செடி, புதினா எல்லாம் சேர்த்து வந்து போடுறதுனால ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சைடு வந்து இட்லியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் வந்து ஃபைனலாக வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சா தக்காளி சட்னி வந்து ரெடி. எக்ஸ்ட்ராவாக வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு வந்து 2 சட்னி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.